இருக்கவே மாட்டோ படிச்சு இப்போ வேலை வெட்டி இல்லாம வைக்கிறேன். இந்த பாம்பு தண்ணியிலே நிறைய விஷயம் காட்டும். அது இதுதான் காட்டுது. பார்த்தாதான் கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. மற்றபடி வைக்கலாம். அசையவே மாட்டுதுங்க. இது ஆக்சுவலி ஸ்னேக் பார்க்குன்னு சொல்லக்கூடாது, ரெப்டைல் பார்க்னு என்ன சொல்லலாம்ல, ரெப்டைல்ஸ் பார்க்னு சொல்லலாம். எல்லா ஊர்வனையும் வச்சுருக்காங்க. என்ன ஒரு நாள் இதுக்குள்ள விட்டா நான் எப்படி இருப்பேன்னு சொல்லு. இருக்கவே மாட்டேன். இருக்கவே மாட்டேன். ரொம்ப ஓல்டான மரம் போடுது. அப்படியே பார்க்லாம் பிஞ்சு வருது. 10th 12th கடைசியாக படிச்சது. அது அறுத்து அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வச்சு ஃபைட் பண்ணுவோம். அதெல்லாம் 10 மார்க். அதை படிச்சுலாம் நான் சரி எனக்கே வேலைங்க இருக்கு. வயசான முதல்ல போல கரெக்டாகவே வாய் வைக்க மாட்டேது. ஒரு மாதிரி இப்படி கிராஸ் அப்படி தான் வைக்கிறீங்க. இப்படி கரெக்டாக வைக்க மாட்டேது. எப்பயுமே முதல்ல வந்து தண்ணிக்குள்ளே இருக்குள்ள தான் பவர் இருக்கும். வெளில வந்துச்சுன்னா இங்கே இருக்கு பேர் அசைடு கொஞ்சம் கம்மி தான். அது தண்ணிக்குள்ளே இருக்குள்ள தான் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன லுக்கு தைரியம் தான் வந்து கடி பார்க்கும். வா ஒரே ஓட்டம். இப்படி தேம்பார் ஓட்டத்தை இது வந்துடாது. சும்மா சொன்னேன் மாதிரி இருக்கு. அதுவும் வச்சுருக்காங்க. ஆனால் இது நம்மளை எப்படி கடிக்கும்ல, கடிக்காது. கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம சைஸுக்குலாம் அதை கடிக்கவே முடியாது. நம்ம இங்கே இருக்கிறது சின்னது. நீ யூஎஸில் சதுப்பு நிலம் காலில் தான் பெருசாக இருக்கும். யூஎஸில் இல்லை இது. இப்போ யூஎஸில் இருக்கிறதுனா அப்புறம் எப்படி இங்கே வந்து இதெல்லாம் வாழ முடியும்? சவுண்டு கேட்காது. ஹலோ எல்லாரும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பீங்களா? ஆனால் இதுங்கெல்லாம் இப்படி அடைச்சி வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்ம அடைச்சி தான் வச்சாகணுங்களா, வேறு வழி கிடையாது. நம்மளை அப்படி தான் பார்க்க முடியும். பெருசு இருக்குடா, பெருசு. பெண் 3 மீட்டர், ஆண் அதிகபட்ச நீளம். இது நார்த் இந்தியா, நேபாள், பங்களாதேஷில் தான் இருக்கும். நம்ம ஊரில் அவ்வளோ இருக்காது. கொஞ்சம் குழுவில் தான் வரும்னு நினைக்கிறேன். அங்கே ஒன்று இங்கே ஒன்று, ஒரு குடும்பமே வச்சுருக்காங்க. மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்குமோ? ஓகே. சரி, ஒரு மாதிரி எங்கள் அம்மாலாம் கிண்டல் பண்ணுவேன். முதல்ல மாதிரி அம்மாப்பட்டு கிடக்குறேன். இப்போ தான் தெரியுது முதல்ல எப்படி ஒரு மாதிரி சோம்பேறி இருக்கிற மாதிரி பார்த்தாலே. டோன் மேடம் இப்போ நம்ம அதை கையில் பிடிக்கணும். கொம்பேரி முக்கன். இந்த பாம்புக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை தெரியுமா? இந்த பாம்பு நம்மளுக்கு செத்துட்டாங்களா, புணம் எரிக்கிறாங்களான்னு பார்ப்பாங்களா. அதனால இந்த கொம்பேரி முக்கன் கிடச்சிச்சின்னா அவங்க போயிட்டு சும்மா சுடுகாட்டில் போய் வக்கீல போட்டாது கொளுத்திட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறோம். இது பச்சை பாம்பு. இந்த பாம்பை நான் பார்க்காத நாளே கிடையாது எங்கள் வீட்டில். இது வந்து இப்போது தோல் உரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பாம்பு. பார்த்தாலே நல்லா தெரியுது. மேலெல்லாம் எடுத்துருக்கு தெரியுதா? அப்படியே தோல் உரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உண்டா இன்னொரு பாம்பு வந்து பார்க்கலாம். பாம்பு இருக்காதுல்ல. கரும்பு மண்ணுரி பாம்பா? அப்போ கண்டிப்பாக மண்ணுக்குள்ள தண்ணி வரும். கண்ணாடி சவுண்டு கேட்காது. இது தண்ணிக்குள்ள கிடக்கு. நீர் பாம்பு தூரத்து போட்டு இந்த பக்கம் செவத்தில் இருக்கிறா. இந்த பாம்பு தண்ணியிலே நிறையா இருக்கும். எங்கள் ஊர்லலாம் நிறைய இருக்கும். சென்னையிலலாம் ஃப்ளட் வந்து ஒரு பாம்பு அதிகமாக மீன் தெரியுமா? இந்த பாம்பு தான் வெளியே தப்பிக்க பார்க்குது. அது எங்கே போகுது? எங்கே ஓட்டல் இல்லை சைடில் தான் போகுது. நான் கூட பயந்துட்டேன். இந்தியா முழுவதும் இருக்குமா இந்த பாம்பு? நிறைய பார்த்துருக்கேன். இதுவும் தண்ணியிலே தான் இருக்கும். வாய்க்கால் ஃபுல்லாக இந்த பாம்பு இருக்கும் எங்கள் ஊரில். பரவாயில்ல, 2 பாம்பு வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது.
இதோ அங்கிட்டு ஒன்று இருக்கு. ஆனால் நல்லா தான் இருக்குல்ல. வாழ்க்கையில் இவ்வளோ பாம்பு ஒரே இடத்துல பார்க்க முடியாது. என்னோட கேமராமேன் நிறைய பார்த்துருக்காங்க. இல்லை இதுதான் எங்கள் ஊரில் வந்து கூழைப்பாம்புன்னு சொல்லுவாங்க. தானே கூழைப்பாம்பு தானே, மண்ணுளி பாம்பு தான். அந்த கூழைப்பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு படத்தில் இதை வச்சு இது பண்ணாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்களா படத்தில். அந்த பாம்பா கூழைப்பாம்பு. இந்த பாம்பு வந்து அடிச்சு கொண்டாலாம் சாகவே சாகாது, எரிப்பாங்க. எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்குள்ள நாங்கள் கூரை வீட்டில் இருந்தப்போ அப்படியே கூரையிலேருந்து பொத்துன்னு கீழே வந்துச்சு. அப்போ தான் அந்த பாம்பு எடுத்துகிட்டு போய் போட்டு எங்கள் அம்மா எரிச்சாங்க. நைட்டு 11 மணிக்கு. என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் 11 மணி வரைக்கும் முடிச்சிருந்தது அப்போ தான். இப்போ 11 மணிக்கு தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. எங்கே இருக்கு பாரு பாம்பே, எங்கே இருக்கு இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதோட குட்டின்னு நினைக்கிறேன். குட்டி தானே. தூள் எல்லாம் உறிஞ்சு உறிஞ்சு ஒரு மாதிரி இருக்கு, அடிப்பட்ட மாதிரி இருக்கு பார்க்க. ஹாய் ஹாய் ஹாய். டாக் ஃபேஸ்டு வாட்டர் ஸ்னேக். என்னோட 4 பாம்பு இருக்கு. 5 பாம்பு. 1 2 3 4 5. அதுக்கு ஃபுட்டு தவளை போட்டிருக்காங்க. உயிர் தவளை இருக்கு, தெரியுதா? உயிர் தவளை இப்படி உண்டு இருக்கு. கோழி படுத்துருக்கு பாரு. இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில பாம்பு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு, அழகா. ஒரு சில பாம்பெல்லாம் பார்த்து நிஜமாவே பார்த்தாலும் கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். மற்றபடி ஓகே தான். இதுதான் கெமலியன். எங்கே இருக்கு? காணுமே. இங்கே தான் கண்டுபிடிக்கணும், மறைஞ்சிருக்கும். அது பச்சோண்டு இல்லை, ஸோ கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு வால் மூஞ்சி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். நான் ஹஸ்கி வைப் வந்துருச்சா? ஹஸ்கி, எஸ். அந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் தெரியுமா போச்சு? எல்லாம் வந்து ஏதோ ஒரு சொல்யூஷனை போட்டு வச்சுருப்பாங்க. மனுஷங்களும் மெடிக்கல் காலேஜ்லலாம் இப்படி தான் சொல்யூஷன் போட்டு வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவோம் இருந்தாலே அதெல்லாம் ஒரு மாதிரியே இது சொல்யூஷன் தெரியுமா? நோ ஐடியா. ஏதோ நம்மளுக்கு தெரியும்டா. தெரியும்ண்ணா, அதான் பல காலத்தில் படித்தது இப்போ ஞாபகம் எங்கே ஞாபகம் வரும். ஆனால் ஆஃப்டர் டிகிரி அறிவே இல்லாமல் போயிடுதில்ல, எதுவுமே இருக்க மாட்டேங்குது. சும்மா படித்தது ஒன்று, வேலை பார்க்குறது ஒன்று. சும்மா அது பறக்கும் இல்லை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலி வரணும்னு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் 8 வருஷமாக சென்னையில் இருக்கேன். இப்போ தான் வாழ்க்கையில் முதல் முறையாக ஸ்னேக் பார்க் வந்திருக்கேன். ஆனால் நிஜமாவே நல்லா இருக்குது. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனக்கு நைட்டு தூக்கம் வருமானு கொஞ்சம் பயம். மற்றபடி இதுதான் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டும். அது இதை தான் காட்டுது, ஸ்னேக் பார்க் அப்படின்னு போட்டால் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தப்போ எனக்கு இதை வந்து நான் லொக்கேஷன் போட்டிருப்போம். நல்லா கலர் 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 கலராக இருக்கு. குட்டி போட்டிருக்கு, கேரட்டு, ஃப்ரூட்ஸு. எவ்வளோ குட்டி பாருங்க. அச்சோடா செம்ம நிறையா இருக்கு. ஒரு 20க்கு மேலே இருக்கு. 1 2 3 4 5
எனக்கு தெரிஞ்சு 34 இருக்கு. 34 இருக்கு. 34 கட்டா நூறு இது என்னாச்சுது முதல்ல. ஏய் இந்த மேய்ச்சிட்டு இருக்க உயிரோட தான் இருக்கியா நீ? என்னோட கூட ஃபோட்டோ எடுங்க. எடுக்கிறீங்களா? ஹாய் 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 ஹாய். நிஜமாவே நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி வெளியில் பார்க்கக்குள்ள தான் கன்றாவே இருக்காங்க. தண்ணிக்குள்ளே பார்க்கக்குள்ள பெட்டாக வச்சுக்கணும். ஆனால் நான் வச்சுக்க மாட்டேன். எனக்கு பெட்டுங்க சூப்பராக இருக்குது. கீழே விட்டு வராம பாரு. போய் ஜாலியாக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். போல பார்க்குறோம். பார்க்கறது நல்லா இருக்கும். நம்ம முடிச்சிட்டோமா? ஓ ஸ்டார்ட் பண்ண அப்படி தான் முடிச்சிட்டோமா? ஓ கையில் வைக்கிறதுக்கு எப்படி டிசைன்ஸ்லாம் இருக்கும்? இதெல்லாம் என்ன டிசைன் எனக்கு தெரியல. இது பாம்பு பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை வச்சு ஜிபே பண்ணலாமா? நான் ஒரு பட்டாம்பூச்சி. அவ்வளோதானா? இங்கு பத்தலையா? ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி தண்ணி ட்ரை ஆயிடுச்சுடா. அவ்வளோதான் நிஜமா ட்ரை ஆயிடுச்சு. நிறைய சமூக இங்க சரியா வரல சொல்லிட்டு
பார்த்துருக்கேன். குட்டி மான் ஒரு டைம் பார்த்தேன். அப்படியே துள்ளி குதிச்சு அழகா ஓடிச்சு. நிஜமா மான் குட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு அப்படியே எக்ஸாக்டா இருந்துச்சு. வெளாம்பழம் உடாப்பு, இது எல்லாருக்கும் தெரியும். புளியா மரம், தூங்கு மூஞ்சி மரம்னு நினைக்கிறேன். பிங்க் கலர்ல பூ பூத்தா தூங்கு மூஞ்சி மரம், கிரீன் கலர்ல பூ பூத்தா வாகை பூ. டிவிக்கோட கொத்தா காய்ச்சிருக்கு. வெளாம்பழம், விலாங்குன்னு ஒரு மீன் இருக்கு, அது சேர்த்து வந்துருக்கு. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பழம் இது.